मण्डपकार्येषुरस्य वीधि प्रदक्षिण यागदर्शनकार्येषुरस्य मनसा वयं वेदोक्तं தோன்றிய போது விநாயகப் பெருமான் முதலிலே கேட்டது எனக்கு பணி கொடுக்க வேண்டும் என்று. இந்த நேரம் சிவபெருமான் கேட்டு விட்டார். என்ன இந்த குழந்தை மூத்தவன் விநாயகன் பிறந்த உடனேயே பணி கொண்டுவா என்று கேட்ட இந்த வடத்தை பற்றி இருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு ரத உற்சவம் ஊர் ஒற்றுமையை காட்டுகின்ற ஒன்றாக சொல்லுவார்கள். ஏனென்றால் ஊர் கூடி வடம் பிடித்தால் பேர் நகரும் என்பது எங்களுக்கு ஒற்றுமையினுடைய பலத்தை காட்டுகிறது.
ஆத்யம் பூதம் பூதநடே சத்யோஜாதம் வாமமகோரம் தத்குரு ஈசானம் ஏகதந்தாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாதே. ஹரி ஓம் சகல புவன सृष्टि तिथि संकार स्वरूपव अनिग्रह कारणकस्य भगवता अखिलांड कोटि ब्रह्मांड नायक स्वामी अर्गंबुल महागणपति विघ्नेश्वर स्वामीश्वरस्य दिव्यमान महोत्सव मंगल कर्मणि काल नवम दिन रथोत्सव कालेश्वरस्य वीधि प्रदक्षिण याग दर्शन कालेश्वरस्य मनसा वयं वेदोक्तम् தம்பி இந்த வடத்தை பற்றி இருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு ரத உற்சவம் ஊர் ஒற்றுமையை காட்டுகின்ற ஒன்றாக சொல்லுவார்கள். ஏனென்றால் ஊர் கூடி வடம் பிடித்தால் பேர் நகரும் என்பது எங்களுக்கு ஒற்றுமையினுடைய பலத்தை காட்டுகின்றது. ஒன்றுபட்டால் இன்று வாழ்வு ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் வாழ்வு என்று சொல்வார்கள். ஆகவே ஒற்றுமையிலிருந்து ஆண்கள் பெண்கள் சிறப்பு இந்த வடத்தை பற்றி எடுத்துக்கொள்வார்கள். வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மிகப்பெரிய தத்துவத்தை காட்டுவது ரத உற்சவமாக வெற்றிகொடிகள் வாழ்வினுடைய உயர்ந்த லட்சியங்களையும் வெற்றிகளையும் எங்களுக்கு காட்டிருக்கின்ற ஒரு மகோனத்தை பார்க்கலாம். எப்படியான ஒரு சூழல் பாருங்கள். மகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சிகரமான பிள்ளையாருடைய கருணையை காட்டுகின்ற ஒரு தெய்வீக சூழலை கணபதி உருவாக்கி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் கணபதியுடைய பெருமையோடு நாங்கள் சொல்ல வேண்டும். கருணை கடலாக கருணாநிதியாக விளங்குகிற பெருமைக்குரியவர் விநாயகம் பெருமான். அவர் பாக மாலைகள் சூழ்ந்திருக்க, யானைகள் ஆர்ப்பரித்தெடுத்திருக்க, அங்கே மேலே ருத்ரகலசமாக கலசம் அசைந்து கொடையோடு நிற்கிற போது பெருமான் 4 சில்லிலே அந்த பெருமானை சுமந்து இந்த தேர் சென்று கொண்டிருக்கிறது. தேரினுடைய பீடத்திலே விநாயக பெருமான் எழுந்தருளி இருப்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மங்களகரமாக அந்த சுவாமி தேரிலே ஆரோகணித்து இருப்பது எங்களுடைய இருதய பீடத்திலே அந்த சுவாமியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை கொடுத்து நிற்பதாக நாங்கள் கருதலாம். எப்போது யார் சுவாமியை இருதய பீடத்திலே வைத்துக் கொள்கிறார்களோ, அப்படி இருதய பீடத்திலே வைத்துக் கொள்கிற போது எங்களுக்கு ஒரு துன்பம் துயரம் தீங்கு வராது என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே இருதய பீடத்திலே விநாயக பெருமானை கொலுவீற்றிருக்க செய்து
கீழே நாங்க பார்த்தா தெரியும், அரைக்கு கீழே பிரம்மபாகம், அரைக்கும் கழுத்துக்கும் இடையிலே விஷ்ணு பாகம், கழுத்துக்கு மேலே ருத்ரபாகம், இந்த 3 பாகங்களும் அமைந்திருக்கின்ற ஒரு மகோன்னதத்தை நீங்கள் உடம்பிலே பார்க்கலாம். அதே போல கருவறையிலே கீழ்ப்பகுதி பிரம்மபாகம், விக்கிரகம் இருக்கிற நடுப்பகுதி விஷ்ணுபாகம், மேலே முடி ருத்ரபாகம். அந்த அம்சத்திலே தான் தேரினுடைய சில்லுகளும் கீழே இருக்கிற படங்களும் பிரம்மபாகமே இருக்கிறது. பற்றி அவர்கள் எல்லோரும் மன்றாடி கேட்கிறார்கள், எப்படியாவது எங்கள் துயர் நீக்க வேண்டும் சிவனே என்று. இப்படி சிவபெருமானை அவர்கள் சரணமடைந்து எங்கள் பரமேஸ்வரா ஊலம், எங்கள் கைலேங்கிரி வாசா ஊலம், எங்கள் நான்மறை நாயகா ஊலம், ஆதிபரம சுரூபனே ஊலம், எங்கள் சிவனே ஊலம் என்று அந்த பாதம் பணிந்து வேண்டுகிற போது நம்பியவர்களை காக்க வேண்டும். ஏனென்றால் சிவபெருமானுக்கு கருணாநிதி என்று பெயர் இருக்கிறது, யாகேஸ்வர பெருமான் என்று பெயர் இருக்கிறது. அவர் வைத்தீஸ்வரனாக விளங்குபவர், அடியவர்களுடைய நோய்களை துன்பங்களை நீக்குபவர். அப்படிப்பட்ட சுவாமி கைவிட்டு விட முடியாது. இப்போது இந்த தேவர்கள் கேட்ட அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட சிவனார் அதற்கு இந்த நேரம் வாய்ப்பு என்று கருதி ஆவணி மாதம் சதுர்த்தி கூடியிருக்கிற நேரத்திலே அந்த சித்திரகூடகிரியிலே பார்வதி பரமேஸ்வரர் 2 பேரும் சமஷ்டி பிரணவமாக விமஷ்டி பிரணவமாக மாறுகிறார்கள். ஆண் யானையாகவும் பெண் யானையாகவும் அவர்கள் மாறுகிறார்கள். அதற்கு விசேஷமாக சமஷ்டி பிரணவம் விமஷ்டி பிரணவம் என்று ஆகமங்கள் கூறுகின்றது. அந்த 2 பிரணவங்களாக மாறிக்கொண்ட சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்து தங்களில் இருந்து யானை முகத்தோடு எங்கள் விநாயக பெருமானை தோற்றுவிக்கிறார்கள். அதுதான் ஆவணி சதுர்த்தி நாளிலே பார்வதி பரமேஸ்வரன் புத்திரனாக முத்தோன் விநாயக பெருமான் திருவதாரம் செய்த நிகழ்வு நடந்தது. ஆகையால் விநாயகருடைய தினத்தினமாக கருதி ஆவணி சதுர்த்தி விரதத்தை நாங்கள் கோலாகலமாக உலகமெங்கும் ஆகின்ற சைவத்தமிழம் அன்பர்கள் கொண்டாடி மகிழ்கிறோம். அன்றைய தினம் உபவாசம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்கிற போது எல்லா வகையான நலன்களையும் பெருமான் நல்குவார் என்று விநாயக புராணம் சொல்கிறது. பார்வதி தேவியே இந்த விரதத்தை முதலிலே அனுஷ்டித்ததாக விநாயக புராணம் சொல்லுகிறது. விஷ்ணு பிரம்மா உட்பட எல்லா தெய்வங்களுமே இந்த விநாயக விரதத்தை அனுஷ்டித்து நல்ல பலன்களை பெற்றுக் கொண்டதாக புராணம் கூறுகிறது. அப்படிப்பட்ட சக்தி படைத்த ஒரு விரதமாக விநாயக சதுர்த்தி விரதம் அமைவதற்கு காரணம், அன்றைக்கு ஆண்டானையாகவும் பெண்ணானையாகவும் உருவெடுத்து அற்புதமாக யானை முகத்தோனை எங்கள் சிவபெரும்பொருள் தோற்றுவித்தார். இதனைத்தான் அழகாக திருஞான சம்பந்த குழந்தை பிடியரன் உரிமை குளமிகு கரியது வடிகொடு கண்ணத்தடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினர் நீகொடை வடிவினர் பயன்படி வலமுறை இறையே என்று சொல்கின்றதை நீங்கள் பார்க்கலாம். பிடியரன் உருகுமை குளமிகு கரியது ஆண்டானையாகவும் பெண்ணானையாகவும் சிவனும் சக்தியும் மாறி அங்கே அழகாக விநாயக பெருமானை தோற்றுவிக்கிறார்கள். இந்த அற்புதத்தை அந்த தேவாரம் சிறப்பாக எடுத்து கூறுகிறது. ஆகவே ஆவணி சதுர்த்தி நாளிலே தோன்றிய போது விநாயக பெருமான் முதலிலே கேட்டது எனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று. இந்த நேரம் சிவபெருமான் கேட்டு விட்டார். என்ன இந்த குழந்தை மூத்தவன் விநாயகன் பிறந்த உடனேயே பலி கொண்டுவா என்று கேட்கிறான், நான் இப்போது என்ன செய்வேன் என்று சிவனார் யோசித்தாராம். பாலகனாக இருக்கிற விநாயகர் பிறந்த உடனே தோன்றின உடனே பிறந்தார் என்று சொல்றது தவறு. தோன்றிய உடனே அவர் அற்புதமாக அவதரித்தவர். அப்படி தோன்றிய உடனேயே பெருமான் முதல் பலி கொடுத்தார். இந்த நேரத்திலே தேவர்களையும் பூதகணங்களையும் பார்த்த சிவபெருமான் ஒரு முக்கண் தேங்காய் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். தேங்காயை பார்த்தால் தெரியும் 3 கண்கள் இருக்கின்றது. ஆகவே அதை முக்கண் தேங்காய் என்று சொன்னார்கள். அதற்கு சைவ சித்தாந்தப்படி ஒரு தத்துவம் இருக்கிறது. 3 கண்ணும் ஆணவம் கண்மம் மாயை என்ற முன்பலங்களை குறிக்கும் என்று ஒரு தத்துவம் சைவ சித்தாந்தத்தின்படி கூறப்படுகிறது. இன்னொரு படியிலே பார்த்தால் அது முக்கண்கள். ஒரு இறைவனுக்கு 3 கண்கள் இருக்கின்றது. கண் இடக்கண் நெற்றிக்கண். நாயக பெருமானை விசேடமாக முக்கண்ணுடைய மூர்த்தி என்று கூறுவோம்.
அடைந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் காணுகிறோம். சரியாக 9:33 மணி ஆகிறது. இந்த நேரத்திலே பெருமானுடைய ரதம் மீண்டும் இருப்பிடத்தில் வந்து அடைகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் காண்கிறோம். அருகம் விளக்கானே, அற்புத விநாயகனே, இம்மாநிலம்